ட்ரேடர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் தளபதி பேசுகிறேன். நம்மளோட டென்னம் ட்ரேடர்ஸ் அகாடமியில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 7ஆம் தேதி நிஃப்டி ஆப்ஷன் ஸ்கேல்பிங் ரோபோவில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ட்ரி எடுத்து ₹512 லாஸ்லாம் முடிஞ்சிருக்குங்க. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பெர் டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1000 டார்கெட்டு இல்லை 1000 ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 1000 ஸ்டாப் லாஸ் பக்கம் போல், பட் இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு என்ட்ரி மேனிக்குங்கிறதுனால நமக்கு வந்து அந்த மினிமம் லாஸ்ட்டில் நம்ம ட்ரேட் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் குரூப்பில், அதாவது ரோ பர்ச்சேஸ் பண்ணவங்க வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் போட்டிருந்தேன் 24,600 புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 9:22க்கு ஆர்டர் எடுத்திருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா 9:25க்கு ₹517 லாஸ் முடிஞ்சு சொல்லி போஸ்ட்டு போட்டாச்சு. ஸோ ட்ரேட் எடுத்த அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதில் காமிச்சிருங்க. SLBக்கு 410ங்கிற அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு அங்கே ரோபோவில் காமிச்சது தான் இங்கேயும் வந்திருக்கும். SLBக்கு 410 ₹517 வந்து நமக்கு வந்து ரோபோவில் லாஸ் புக்காக இருக்குது. ஸோ அக்கௌண்ட்லேயும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் லாஸ் தான், அதுதான் வந்துருக்கு. இது எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அக்கௌண்ட்டை பார்ப்போம். ஸோ அக்கௌண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு ஓப்பன் பேலன்ஸாக ₹10,957 இருந்திருக்குங்க. இன்றைக்கி வந்துட்டு நமக்கோட பொசிஷன் பார்த்திங்கன்னா ₹514 லாஸுங்கிறப்ப நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அது போக பேலன்ஸ் மட்டும் இருக்குது. ஆர்டர் புக் வந்து செக் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக நமக்கு வந்து எப்போ ஆர்டர் போட்டிருக்கு 9:22க்கு போட்டு 9:23 ஜஸ்ட்டு ஒரு 2 மினிட்ஸ்லேயே நமக்கு ஆர்டர் வந்து லாஸ்ட்டாக புக் பண்ணி விட்டுருச்சுங்க. ஸோ இன்றைக்கி எடுத்த என்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நிஃப்டி ஆப்ஷன் ஸ்கேல்பிங் ரோபோவில் இந்த செகண்ட் கேண்டிலே எடுத்து அதிலே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட் போனதுமே லாஸ் நமக்கு வந்து புக் ஆகிருக்கு. இந்த ஸ்ட்ராட்டஜி பொறுத்த வரைக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ரோபோவில் பேக்கெண்டில் ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகும். ஸோ நான் சொல்லியிருக்கேன் 1 or 2 என்ட்ரி எடுத்ததுன்னா கண்டிப்பாக இதை லாஸாக ரெக்கவர் பண்ணி ப்ராஃபிட் கொண்டு விடுன்னு. ஸோ என்னோட அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா GH குமார் 136, இதுவும் இன்றைக்கி மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா ரோபோவில் லாஸில் தான் இருந்திருக்கும். லாஸில் வந்து பார்த்தீங்கன்னா ₹512 லாஸில் தான் இருந்துச்சு. பட் ஆனால் இதே ஸ்ட்ராட்டஜியில் நான் வந்து எடுத்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா லாஸை ரெக்கவர் பண்ணி ப்ராஃபிட்டில் கொண்டு வந்து விட்டுருக்கு. ஸோ ஒரு நாள் ஃபஸ்ட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரோபோவில் ஒரு ஆர்டர் எடுத்து லாஸ் ஆனதுக்கப்புறம் ரெக்கவர் ஆர்டர்னு சொல்லி நான் வந்து ஒரு ஆர்டர் வந்து விழுந்துச்சு. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2000 வரைக்கும் லாஸ் புக் ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த ரெக்கவர் ஆர்டருங்கிற விஷயம் வந்து யாருக்கும் வேணாங்கிற மாதிரி க்ளோஸ் பண்ணி விட்டாச்சு. ஆனால் இந்த ரெக்கவர் ஆர்டர் நான் மேனில் தான் ட்ரை பண்ணேன். அது என்னன்னா லாஸை ரெக்கவர் பண்ணி கொடுத்து ப்ராஃபிட்டில் விட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி பாருங்கள், இந்த ஸ்ட்ரைக்கில் வந்து ஆர்டர் எடுத்து லாஸ் புக் ஆனதுக்கப்புறம் திரும்ப அதே பிளேஸில் ஆர்டர் எடுத்து நமக்கு வந்து ஒரு 80 பாயிண்ட் 90 பாயிண்ட் மக்கள் மேலே கொண்டு போயிருக்கான். ஸோ இது எல்லாமே இந்த ஸ்ட்ராட்டஜி நல்லா ஒர்க் ஆச்சுங்கிறதுனால தான் ஆட்டோமேட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகிற ஸ்ட்ராட்டஜி கிடையாது. இது பற்றின நான் எந்த ஒரு டீட்டெயில்ஸும் நான் நல்லா ஷேர் பண்ணலை. ஏன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. மார்னிங் டைமில் மார்க்கெட் கொஞ்சம் சரியில்லாதனால தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் லாஸ் ட்ரேடை முடிச்சு கொடுத்துருக்கு. பட் ஆனால் இந்த ஸ்ட்ராட்டஜி நான் பேக் டெஸ்ட் எடுத்த வரைக்கும் லைவ் ட்ரேட் பண்ண வரைக்கும் நல்ல ரிசல்ட்டை கொடுத்துருக்கு. 20 நாளைக்கு 18 நாள் ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. ஸோ இப்போ வரைக்கும் நமக்கு வந்து பெருசாக எந்த ஒரு கேபிட்டல்லையும் நமக்கு லாஸ் இல்லைங்க. 20,000 போட்டவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேஸ் கிட்ட லாஸுங்கிறப்ப ஒரு ₹2,000 இல்லை 3,000, அதாவது 3,000க்குள்ள லாஸ் இருக்குது. சரிங்களா? கண்டிப்பாக இதை ரெக்கவர் பண்ணி ஒரு நல்ல ப்ராஃபிட்டை கொண்டு வந்து விட்டுரும். நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம்னா டெய்லியும் ரோபோ ஆன் பண்ணுங்கள். இந்த மாதம் முடியறதுக்குள்ளே கண்டிப்பாக நீங்கள் வந்து போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டு ப்ளஸ் ரோபோ காஸ்ட்லாம் சேர்த்து உங்களுக்கு ப்ராஃபிட் கொண்டு விடும். சரிங்களா? ஏன்னா இன்றைக்கி நினச்சா செகண்ட் என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா டேக் பண்ணி விட்டுறலாம். ஆனால் இதுவும் லாஸ்ட்டில் போய் முடிஞ்சுன்னு வச்சிங்களேன், நிறைய பேர் கேள்வி கேட்க தயாராக இருக்காங்க. இந்த மாதிரி செகண்ட் ஆர்டர் அன்றைக்கி ப்ளேஸ் ஆகாதுன்னு சொன்னீங்களே, எப்படிங்க ப்ளேஸ் ஆச்சுன்னு கேட்பீங்க. அது ப்ராஃபிட்டில் கொண்டு வந்து விட்டால் அந்த ஒரு கேள்வி இருக்காது, லாஸ்ட்டில் கொண்டு வந்து விட்டால் கேள்வி வரும். ஸோ கிளைண்ட்ஸோட சைடில் நாங்கள் வந்து இந்த ஒரு ப்ரெஷரை கொடுக்க வேணாம் முடிவு பண்ணிட்டோம். அதனால் இது என்ன ஒரு ஆர்டருக்கு நடக்குதோ அதையே நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ட்டாக நம்ம போஸ்ட்டு போட்டு வரோம். ஆனால் இந்த ஸ்ட்ராட்டஜி மந்த் எண்டில் நல்ல ரிசல்ட்டை கொண்டு விடும். நம்ம பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலை, பெருசாக பேனிக் இல்லாத அளவுக்கு நமக்கு லாஸும் வருது, ப்ராஃபிட்டும் வருது. மந்த் எண்டு வரைக்கும் ரன் பண்ணுங்கள், பாசிட்டிவாக கண்டிப்பாக முடியும். சரிங்களா? ஓகே ட்ரேடர்ஸ், நாளைக்கு ட்ரேடர் சந்திப்போம். தேங்க்யூ.